فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خير يوم الدعاء يوم عرفة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்துக்கு வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் கருணாமழையும் சலாம் என்னும் சார்ந்த பெருக்கம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த சஹாபுகள் தாபிஈங்கள் தபிஉ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான மகத்துவமான நாளை தந்து அந்த சிறப்பான நாளை இந்த இடத்தில் அவனுடைய மேலான ரஹ்மத் அதிகமான முறையில் இறங்குகிறதோ அந்த இடத்திலே ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான அமைப்போடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையில் செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சரீர சௌக்கியத்தை தந்து ஒரு மகத்துவமான மாதத்தை தந்து விசேடமான அதிலும் ஆகதி உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு நாளை தந்து அந்த கண்ணியமான நாளை ஹயாத்தாக்கக்கூடிய அமலுடைய பக்குவத்தை செய்யக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்கள் மீது தந்திருக்கிறான். இந்த அருமையான தினத்திலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யார் யாருக்கெல்லாம் எப்படி அவருடைய மேலான ரஹ்மத்தை அள்ளி கொட்டுகிறானோ அந்த முழுமையான ரஹ்மத்தை பெற்ற நல்லவர்களிலே எங்களையும் எங்களுடைய மாதா பிதாக்களையும் சந்ததிகளையும் மனைவி மக்களையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளை எல்லாம் ஒரு சிறப்பான மாதத்திலே ஹயாத்தோடு வைத்திருக்கிறார். அதுக்கு அஷ்ஹருல் ஹுரும் என்று சொல்வார்கள். இந்த மாதத்துடைய சிறப்புகளை பற்றி முந்தைய ஜும்மாக்களிலே நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம். இருந்தாலும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விடயங்களை சொல்லுகிறேன். இந்த மாதத்துடைய சிறப்பு துல்ஹஜ் மாதத்துடைய 1ஆம் பிறையிலிருந்து 10ஆம் பிறையோடு மாத்திரமல்ல, அஷ்ஹருல் ஹுரும் என்று சொன்னால் இந்த முழு மாதமும் அடங்குகிறது. அதற்கு பின்னாலே வரக்கூடிய முஹர்ரம் மாதமும் அந்த சங்கையான அஷ்ஹுரும் என்று சொல்லக்கூடிய சிறப்பான கண்ணியமான மாதத்திலே அடங்குகிறது. ஹுரும் என்று சொன்னால் கண்ணியமானது சங்கையானது என்று சொன்னா நம்மள அதிகமான பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ஹஜ் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கே ஹரத்துடைய எல்லை என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. விதாயத்துல் ஹரம் நிஹாயத்துல் ஹரம், ஹரத்துடைய ஆரம்பம் ஹரத்துடைய முடிவு என்று சொல்லி ஒரு மட்டுப்படுத்த நிலைமையிலே ஒரு இடத்தை வச்சிருப்பாங்க. அந்த இடத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்றது என்று சொன்னால், வமன் தஹலஹு கான ஆமினா, அந்த பாதுகாப்பு வளையம் இருக்க இல்லையா, அதுக்குள்ள யாராவது போனா அவர் அநியாயம் செஞ்சிடுவாரு, இவருக்கு எனக்கு துன்பம் விளைவிச்சிடுவாரு, எனக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருந்த அச்சமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அமைதியாக செய்யக்கூடிய ஒரு அமைதியான இடம் தான் அந்த ஹரத்துடைய எல்லை. அந்த எல்லை இருக்கிறது, அந்த எல்லை அப்படிப்பட்டதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் சொல்லுகிறார்கள்,
என்னுடைய தந்தையாரை ஒருவன் கொண்டு விட்டான் என்பது தெரியும். அந்த கொன்ற நபரை இந்த ஹரத்துற எல்லைக்குள் நான் பார்த்தேன் என்று சொன்னாலும் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். காரணம், அந்த இடத்துக்குள்ள வந்தா அவன் என்ன செய்யணும்? ரொம்ப பயம் இல்லாம இருக்கணும். என்னை கொண்டுடுவாங்களோ என்று சொல்லி பயமில்ல இருக்க கூடாது. குர்ஆன் அந்த இடத்தை ஒரு புனிதமான இடமாக ஆக்கி வைத்திருக்கிறது. அந்த ஹரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே வந்ததுதான் ஹுரும் என்ற ஒரு சொல். அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான ஒரு மாதம். அப்படி என்று சொன்னால் இந்த மாதத்தில் எப்படி நடக்கணும் என்பதனை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்க வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க, கெட்ட விடயத்தில் போயிடாதீங்க, சென்ற கால நிலைமையிலே போயிட்டு பொய்யிலும் புரட்டிலும் நடந்துடாதீங்க, கொஞ்சம் திருந்து நடங்க, மனம் திருந்து வாங்க என்றெல்லாம் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த மாதத்திலே நடக்க வேண்டிய முறைகளை நம்ம அழகான முறையில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பிலே நாம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாள், இந்த ஷரஃபான நாள், அரஃபாவுடைய தினம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்ரிப் வரைக்கும் அதனுடைய ஷரஃப் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான ஹதீஸிலே விளக்கம் என்னவென்று சொன்னால், சூரியன் மறைகின்ற நேரம் அஷ்ஷியத யௌம அரஃபா, அரபா நாளுடைய அந்த சூரியன் மறைகின்ற நேரம் இருக்கலையே, அசருக்கு பின்னால் துஆ ரொம்பவுமே அதிகரிக்கப்படக்கூடிய நாள், ரொம்ப கபூலாகக்கூடிய நாள். அதனால இயன்ற அளவு அந்த நேரங்களை கண்ணியப்படுத்துங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தா இப்னு அபீ ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க ஒரு மக்காவுடைய முஃப்தி சொன்னார்கள், நான் அரபாவுடைய மைதானத்திலே கிட்டத்தட்ட 70 வருடம் கழித்திருக்கிறேன். 70 வருடமாக என்ன செய்றேன்? அந்த அரபாவுடைய மைதானத்துக்கு போறேன். ஒவ்வொரு வருடம் நான் போனா அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது, அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆகிரல் அஹத், யா அல்லாஹ் இந்த வருஷம் அரபாக்கு வந்திருக்கிறேன், அரபாவுடைய நாள், இத கடைசி வருஷமா ஆக்கிடாத, அடுத்த வருஷமும் வர்றதுக்கு வச்சுக்க என்று நான் துஆ செய்வேன். இப்படியெல்லாம் ஒவ்வொரு வருடமாக கிட்டத்தட்ட 70 வருடமாக நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கிட்டே வந்தேன். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த அரபாவுடைய நாளுடைய பரக்கத்தினால் அந்த துஆவை எனக்கு கபூல் செய்து கொண்டே வந்தான். 70வது வருஷம் வந்துருச்சு. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. காரணம், உடம்பு தளர்ந்துருச்சு. சரி, அதோட விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சேன். தஸ்ஸீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த வருஷமே அவங்க வஃபாத்தா போயிட்டாங்க. நான் ஏன் சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னால், நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாள் இருக்கிறது சாதாரணமா நினைக்கக்கூடியது அல்ல. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய குறைந்த கால வாழ்க்கையிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான காலம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 63வது வயசு அரபாவுடைய நாள், அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய நரையெல்லாம் அதிகரிச்சு விடுச்சு என்று சொன்ன என்ன, கொஞ்சம் வயசாவிட்டேன், நீண்ட நாள் நான் ஆட்சி செஞ்சிட்டேன். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், நான் இப்பொழுது உன்னிடத்திலே கேட்கிறேன், நான் உலகத்தை விட்டு நான் மௌத்தாவதாக இருந்தால், என்னுடைய உடலிலே இருந்து நான் உயிர் போவதாக இருந்தால், ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்திலே நான் போக வேண்டும். ஷஹீத் என்றா யாரு? அல்லாஹ்வுடைய இஸ்லாத்திற்காக வேண்டி போய் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு ரத்தமெல்லாம் சொட்டு சொட்டாக வடிந்த நிலைமையில அவர் உயிர் போகிறது. அப்படியான ஒரு ஷஹீதுடைய நிலைமை எனக்கு தான். வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், நான் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஷரஃபான மதீனா நகரிலே தான் என்னுடைய மௌத் அமைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய 63வது வயசுல அரபாவுடைய தினம், அரபாவுடைய மைதானத்தில் வச்சு துஆ செய்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் என்ன நடந்துச்சுன்னா, அதே வருஷம்தான் முகீரத் இப்னு ஷுபா என்ற ஒரு எதிரியினுடைய அடிமையாக இருந்த அபூ லுஅலா என்பவனார் பல முறை குத்தப்பட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாவிற்கு விளங்கி போச்சு. இப்ப கடைசி நேரமாச்சு, நம்முடைய மௌத்துடைய ஹால் வந்துருச்சு. மகனிடம் சொல்றாங்க, மகனே, நான் வஃபாத் ஆகினால்
என்னுடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இந்த விடயத்தை ஆயிஷா நாயகத்திட போய் கேட்டுக்கிடுங்க. இந்த ஆயிஷா வீட்டில அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அடக்கம் பெறறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அதனால நீங்க என்ன அடக்கிறதா இருந்தா அவருக்கு உத்தரவை கட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இடத்துல போயிட்டு உமர் ரலியல்லாஹு மானார் கேட்கிறாங்க, பாப்பாக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க அமீர் அல் முஃமினீன் ஒரு தலைவராச்சே, பரவாயில்லை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்துல மகனார் இந்த கதையை சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் தான் நான் அமீர் அல் முஃமினீன். மௌத்தா போயிட்டு சொன்ன அமீர் முஃமினீன் அல்ல, ஜனாசாவன்னு தான் பேசுவாங்க. மையத்தை எப்ப அடக்கிறதா சொல்லுவாங்க, ஜனாதாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. ஆகவே நான் மௌத்தானத்துக்கு பின்னாலே போய் அமீருல் முஃமினீன் ஒரு தலைவர் என்ற நிலையை விட்டு நான் மாறினதற்கு பின்னால் ஒரு ஜனாதாவாக இருக்கிற நிலைமையில போய் கேளுங்க என்று சொன்னாங்க. அப்படி கேட்டு முடிவு வந்தால் என்னை அந்த இடத்திலே அடக்குங்கள் சொன்னார்கள். அது அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் போயிருக்கிற சிறப்புமிக்க அந்த மதீனா மாநகருக்கு சொன்னா முதலாவது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிட்டு அடுத்தது யாரு சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். மூன்றாவதாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மாத நாள் இருக்கிறது, மகத்துவமான நாள். நம்ம அடைந்திருக்கிறோம், சரீர சௌக்கியத்தோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் எதை எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறானோ துஆவுடைய அமைப்பில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா முழுக்க முழுக்க துஆவை கபூலாகக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் யோசிக்கலாம், எத்தனை அரபாக்கள்ல துஆ கேட்டோம், ஹஜ்ஜுக்கு போய் கேட்டோம், வேற வேற நாட்கள் எல்லாம் கேட்டோம். ஆனா கஷ்டமா தான் இருக்குது. சில நேரங்களில் பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அப்படி என்று சொல்லி கூட நினைக்கல, மனுஷன் தானேங்க. சில நேரங்களில் இப்படியான ஒரு தப்பான கருத்து வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார், உங்களுடைய துஆ ஒரு நாளும் பழுதுபட மாட்டாது. ஒன்று அதே துஆ கபூலாகலாம், இல்ல அதற்கு பகரமாக வேறொரு ஆபத்துக்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கலாம். இல்லை என்று சொன்னால் நாளை மர்ம நாளையில பொட்டி பொட்டியாக பெரிய பெரிய பண்டலாக உங்களுடைய துஆ நிறைய வரும். அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை கேள்வி கணக்கு இலகுவானவர்களாக்கி சொர்க்கலோகத்தில் நுழை வைப்பான் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஃபிரௌன் எவ்வளவு அட்டகாசம் பண்ணினான். கிட்டத்தட்ட அவங்க கேட்ட துஆ 18 வருஷத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் ஒரு நிலைமை ஆக்கி வச்சான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமையான மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து அழுது அவருடைய கண்கள் எல்லாம் மங்கி விட்டது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பின்னாலேதான் ஒரு சுமூகமான நிலைமையை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த துஆவுக்கு வைத்திருப்பார் என்று சொன்னால் கேட்பது நம்முடைய கடமை. அல்லாஹ் அதற்கு எப்பொழுது வாசலை திறக்க நினைக்கிறானோ அந்த நேரத்தில் திறப்பான். எனவேதான் இப்படியான சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள். வஹைரு மா குல்து அன வன்னபியூன மின் கபிலி, நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் இந்த அரஃபாவுடைய தினத்திலே கேட்ட சிறப்புமிக்க துஆவில உண்டு. என்ன தெரியுமா? கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்ற கலிமாவை நிறைய ஓதும் என்று சொன்னாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அதிகமாக ஓதும் என்று சொன்னாங்க. தக்பீரை நிறைய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆனில நல்லவர்களை பற்றி கூறுகிறான், தீயவர்கள் நடந்து கொண்ட முறையை பற்றி கூறுகிறான். நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தையும் கூறுகிறான், தீயவர்களுக்கு கொடுத்த தண்டனையும் கூறுகிறான். இப்பொழுது நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய என்னவென்று சொன்னால், ஒரு தனி நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாசமே அந்த வரலாறு கூறுகின்றவர் ஒரு தனி நபர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயம்,
காலமெல்லாம் ஞாபகிக்கப்படக்கூடியவர்கள், காலமெல்லாம் அவருடைய மார்க்கம் பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் குர்ஆன் சொல்லுகிறது, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துல்ஹஜ் மாதத்தோட மாத்திரம் நிப்பாட்டிடாதீங்க, காலமெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், நீங்க பின்பற்றுகின்ற மதம் சமயம் அந்த இனமை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தானார் நீங்கள் பின்பற்றக்கூடிய அந்த அருமையான மார்க்கம் உங்களுடைய தந்தையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்கம் என்பதனை குர்ஆன் சொல்கிறது. இந்த அளவு கண்டு சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்த அருமையான வழிமுறைகள் எங்களுடைய வாழ்க்கையோட கலந்திருக்கிறது. தாடி வைக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பு நல்லது, நகம் களையிறது, நகத்தை வெட்டுறது, எங்களை அகற்ற முடியுமான அந்த முடிகளை அகற்றிக் கொள்வது, விசுவாக்கு செய்வது, ஹத்னா செய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்புள்ளது. அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம், அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுது. அவ்வாறு என்று சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ஒரு மாதத்தோடு மாத்திரமல்ல, சில திறங்களோடு மாத்திரமல்ல, காலமெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு விடயம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு சிறப்பை ஏன் கொடுத்தான்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, وَإِذْ قَالَ لَهُ رَبُّهُ أَسْلِمْ, அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே நான் எதை சொன்னேனோ அதை நீங்க செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை, எதை கட்டளையாக சொன்னேனோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஸ்லிம், நான் எதை சொன்னாயோ உடனடியாக ஏற்றுக்கொள்வேன், அதை செய்வேன் என்று சொன்னாங்க. அஸ்லிம் அந்த ஒரு வார்த்தை தான். இந்த சமயத்திலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க ஹத்னா செய்து கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. ஹத்னா என்று சொன்னா நம்முடைய பாஷையில சுன்னத்து செய்யன்னு சொல்லுவாங்க, ஆண்கள் சுன்னத்து செய்யறது. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஹத்னா செய்து கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உடனடியாக ஒரு மொட்டையான ஒரு ஆயுதத்தை எடுத்து உடனடியாகவே ஹத்னா செஞ்சிட்டாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கேட்கிறான், லௌலா அஜ்ஜல்த லிகை தஅரிஃப தரீகல் ஹத்னா, அவசரமா ஹத்னா செஞ்சிட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் அந்த ஹத்னாவுடைய விஷயத்தை படிக்க இருந்துச்சானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கரிஹ்து அன் உஹைர அம்ரக ஹாதா, யா அல்லாஹ் நீ எதை சொன்னாயோ அந்த விடயத்தை நான் பிந்தி போறதுக்கு விருப்பமில்லை. நீ சொன்னாய் நான் செய்தேன், அஸ்லம்து, நீ எதை சொன்னாயோ உடனடியாக நான் செய்கிறேன் என்று ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவிடத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயத்தை அருமையான தஃசீர் உலமாக்கள் ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஒன்றை சிந்திக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, இவங்க செஞ்சாங்க, அது எப்படி? அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு பாருங்க, அல்லாஹ்வுடைய கடமை தொழு சாதாரணமா வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய கடமை தொழுகை, அந்த தொழுகையை கூட ஹோல்சேலா தொழுகிறோம். சரிதான், லுஹர் தொழுகை அஸரோட தொழுதலாங்க, இல்ல எல்லாத்தையும் சேர்த்து இஷாவோட தொழுகிறோமா இல்லையா? தஹஜ்ஜத் ஒரு சிறப்பான விடயம் இருந்தும் கூட தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா? ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடமையை அல்லாஹ் சொன்னானோ, கரிஹ்து அன் உஹைர அம்ரக ஹாதா, யா அல்லாஹ் நீ சொன்ன விடயத்தை ஒத்து போட எனக்கு விருப்பமில்லை. அதனால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா قال இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, உலகத்துடைய தலைவராக அல்லாஹ். இதுதான் தியாகத்துடைய தன்மை. குர்பானுடைய மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு விடயத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நிறைய கரடு முரடான விடயம் கிடைக்கும். குடும்பத்தால ஒதுக்கப்பட்டாங்க, நல்லது சொல்ல போய் குடும்பத்தால ஒதுக்கி வச்சாச்சு, ஊரவரெல்லாம் சேர்ந்து ஒதுக்கப்பட்டாச்சு. கடைசியில் என்ன வச்சு நம்ம எல்லாம் கேட்ட விடயம் தானே, அவங்க கொண்டு நெருப்புல போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் அல்லது 40 நாள் தொடர்ந்து எரிக்கப்பட்ட ஒரு நெருப்பு, நெருப்பிலே போடுவதற்கு தயாராக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாணமான முறையில், ஆடை இல்லாத நேரையில கிட்ட
கிட்ட போய் கூட நெருப்பில் அந்த அவங்கள போட முடியல, தூர இருந்து ஒரு எந்திரத்தின் மூலமாகத்தான் போடப்பட்டுச்சு. அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்கள வணங்குற பெரிய பெரிய சிலைகளை கொண்டு வந்து நெருப்புக்கு பக்கத்துல வச்சாங்க. இப்ராஹிம் கருவ போறாரு, கொஞ்சம் பார்த்துக்க அப்படி என்று சொல்லி சிலைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல மலக்குகள் கேட்கிறாங்க, இப்ராஹிமே இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த படைத்தவன் என்னோட நிலைமை அறிந்தானே, அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு உதவி செய்வதற்கு ரொம்ப உகந்தவன் அந்த அல்லாஹ் தான். ஆகவே அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியும், அதனால நான் யாரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ளுக்கு போட்டாச்சு. ஒரு 2-3 நாள் போயிருச்சு. எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்காக வேண்டி வராங்க. என்ன நிலைமை என்று சொன்னால், வன்னாசு யரவுன இப்ராஹிம வஹு யுஸல்லி. எல்லாரும் அடுப்ப நெருப்ப பார்க்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ள தொழுது கொண்டிருக்கிறார்கள், அதுக்குள்ள தொழுது கொண்டிருக்கிறார். அப்பதான் அவருடைய தந்தையார், அவர் சில வணக்கத்தோடு சம்பந்தம் உள்ளவர். நேமர் ரப்பு ரப்பு. இப்ராஹிமே நீ வணங்குற ரப்பு இருக்க இல்லையா, அது சாதாரணமான ரப்பு அல்ல, உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்திருக்கிறான், இவன் தான் நியம ரப்பு, அதான் சிறப்பான ரப்பு என்று அந்த சிலை வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள தந்தையார் கூறக்கூடிய அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆக்கி வைத்துட்டான்னு சொன்னால், இங்க சிந்திக்கணும் என்னவென்று சொன்னால், உண்மையான தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மேலான விடயம் இது. அவன் தான் என்ன செய்யறான், மக்கள் சாலிஹீன் நல்லவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யறோம், குனூத்துல ஓதுறோம் இல்லையா, ஒத்தவல்லனி ஃபீமன் வல்லைத. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நீ பொறுப்பேற்று நீ சிறப்பு கொடுக்கிறாயோ அந்த நல்ல மக்களை எங்களை நீ ஆக்கி வைப்பாயா என்று ஓதுறோமா இல்லையா? இதே நிலைமைதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகான முறையில் கொடுத்து வைக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமையான தந்தையார் ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சாங்க, சில வணக்கத்தோடு சம்பந்தம் இருக்கு. செய்யறது விற்பனை செய்யறதெல்லாம் அவருடைய பொறுப்பு. இப்ப வாப்பாவை இல்லையா, வாப்பாவை திருத்தணும். வாப்பாட்ட போய் பேசுறாங்க, யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. யா அபத்தி, பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம புள்ள எப்படி கூப்பிடுவாங்க, அபுவன்னு கூப்பிடுவாங்க, உம்மன்னு கூப்பிடுவாங்க. அபுவண்டா வாப்பா, உம்மண்டா தந்தை, உம்மா தாய்க்கு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையாரை பார்த்து அழகா சொல்ல, யா அபத்தி, என்னுடைய கண்ணியமான என்னுடைய அன்பான தந்தையாரே, மாலா லிமாலா தஅபுது மாலா யஸ்மஉ, கேட்கவும் முடியாது பார்க்கவும் இயலாது இந்த சிலையை நீங்க ஏன் வணங்குறீங்க? அது மட்டுமல்ல, அல்லாஹ் எனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பத்தபிஉனி, நான் சொல்வதை கேளுங்க, ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாவாதீங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாதீங்க என்று சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்றாங்க. தன்னுடைய வாப்பா தவறுல இருக்கிறார் என்று விளங்கியும் யா அபத்தி ரொம்ப கண்ணியமான முறையில பேசுறாங்க. இதனுடைய பெருபேர் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாலிபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி சொல்லுகிறேன். இதனுடைய பெருபேர் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரியாராவிட்டாங்க, சின்ன மகனாவிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையாவிட்டாங்க. ஆரம்பத்தில் சிறுவராக இருந்துதான் தன்னுடைய தந்தையை பார்த்து இப்படி சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவை ஆவிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட போய் சொல்றாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக. யா மனுடைய மகனே, நேற்று ஒரு கனவு கண்டேன், உங்களை அறுத்து பலி கொடுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், உங்களை நோக்கம் என்ன என்று கேட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் தெளிவாக சொல்லுது, யா அபதி இஃப்அல் மா துமர். என்னுடைய அருமையான வாப்பா, சிறப்பான வாப்பா, நீங்க எதை கண்டீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அழகான முறையில் சொன்னாங்க.
தந்தை ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறுவராக இருக்கின்ற பொழுது எந்த அருமையான வார்த்தையை தன்னுடைய தந்தையாருக்கு பாவித்தார்களோ ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அதே வார்த்தையை சந்ததிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னால் இங்கே சிந்திக்க வேண்டும். பிர்ரு ஆபாவுக்கும் தபர்ருக்கும் அப்னாவுக்கும், உங்கள முதியவர்களை மூத்தவர்களை பெற்றோர்களை ரொம்ப இரக்கத்தோடு பாருங்க, கண்ணியமாக பாருங்க, மரியாதையாக பேசுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் உங்களை கண்ணியப்படுத்துவார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். அந்த அருமையான விடயத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமையான வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் படிப்பினவரோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒருவர் வாரார். சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் துஆ செய்ற அவர் ஒரு வாலிபர், நான் துஆ கேட்கிறேன், என்னுடைய துஆ கபூலாகுமோ தெரியல, ஒரு சந்தேகமா இருக்கு அப்படி சொன்னார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க அதிகாலையில எழும்புற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அதிகாலையில எழும்புற பழக்கம் இருக்கு. இரண்டாவது கேட்டாங்க, 4 பேர் மத்தியில பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது உங்களை பத்தி பெருமையா பேசுற பழக்கம் இருக்கா? சிலட்ட அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு முன்னால மூத்த மனுஷர் இருப்பாங்க, அவரை பத்தியே புகழ் பாடிக்கிட்டு இருப்பாரு, அந்த பழக்கம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல, அந்த பழக்கம் இடத்துல இல்ல. மூணாவதா கேட்டாங்க, இங்க துஆ கேட்கின்ற பொழுது உங்களோட தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு தாய் தந்தையருக்கு கேட்கிறீங்களா, இல்ல உங்களுடைய தாய் தந்தையரை முதல் கேட்டுவிட்டு உங்களோட விஷயத்தை கேட்கிறீங்கன்னு கேட்டாங்க. அமீருல் முஃமினீன், முதலாவது என்னுடைய தேவையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் எங்க பாப்பா அம்மாவுக்கு முதல் கேட்கலான்னு சொன்னாங்க. அப்பதான் அலிரலியல்லாஹு சொன்னாங்க, இதுதான் அங்க கோளாறு, உங்களுடைய துஆவுடைய தாமதத்துக்கு காரணம் இதான். முதலாவது உங்களுடைய தாய் தந்தையருடைய விடயத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, அவங்களுக்கு துஆ கேளுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால் பின்னாடி நீங்க உங்களுக்கு கேளுங்க, அல்லாஹ் துஆவிலே அவசரமான கபூலியத்தை வைப்பார் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான ஒரு படிப்பினை, இப்படியான ஒரு சிறப்பு நாம் பெறக்கூடிய படிப்பினை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அருமையான வாழ்க்கையில வச்சிருக்கு. இந்த மாதங்களில நம்ம எல்லாம் படிப்பினை பெறக்கூடிய விடயங்கள்ல உள்ளதான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மர்ம நாளையில நம்ம எல்லாம் அலை மோதி திரிகிற நேரம். இன்றைக்கு நேத்து மழை பெஞ்சா, இன்றைக்கு கொஞ்சம் சூடாத்தான் இருக்கு. கேட்டா என்ன சொல்லலாம் தெரியுமா? ஓசுலம் படத்துல ஓட்ட விழுந்திருக்குது, அதனாலதான் குடும்பம் வர மாட்டேங்குது, சூடு வருவதுன்னு சொல்றான். மர்ம நாளையில எந்த ஓசுலம் படலமும் கிடையாது. சூரியனுடைய நேரடி வெளிச்சம் ஒளிவு அந்த சூடு எங்களை நேரடியாக தாக்கிக் கொண்டிருக்கும். அந்த சமயத்தில் வியர்வை எல்லாம் வெள்ளமாக போய் கொண்டிருக்கும். அப்படியான சமயத்தில் நம்ம ஒவ்வொரு நபிமாரையும் போய் கெஞ்சுவோம், எங்களுக்காக வேண்டி சிபாரிசுங்க, எங்களுக்கு தாங்க முடியல, ஒரு கஷ்டமான நிலைமை, விசாரணை ஆரம்பமாகட்டும் என்றெல்லாம் கெஞ்சுவோம். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் போய் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உலகத்துல நான் சில விடயங்களை நடந்து கொண்டது எனக்கு கொஞ்சம் சஞ்சாரி, நான் பொய் சொன்னேன்னு சொல்லுவாங்க. பொய் அல்லது மக்கள் இணை வைப்பில பாவத்திலே விழுந்து விடாமல் இருக்க அது பொய் மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அந்த அமைப்பில் அல்ல, சில விடயங்களை நான் சொல்லியிருக்கிறேன், செய்திருக்கிறேன், அது எனக்கு மனசுல கொஞ்சம் வேதனையா இருக்கு, அதனால உங்களுக்கு சார்பாக சபா செய்ய எனக்கு தயாரில்லை என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படியான விஷயம் என்று சொன்னா அவங்க காலத்துல அந்த சிலைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆராதனை நடத்துவாங்க. ஒரு விழா, வருஷத்துல ஒரு முறை ஒரு விழா, எல்லாம் வெளியில போயிட்டு கோவில்ல இருந்து வெளியே போயிட்டு விழா வைக்கிறது. அந்த சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சாங்க. அவங்க சொன்ன வார்த்தை கால இன்னி சகீம், நான் நோயாளி என்று சொன்னாங்க. நோயாளி என்று சொன்னா வெளிரங்கமான நோய் இல்ல, மனசெல்லாம் நோவு. என் மனசு நோயாளியா இருக்கு, நீங்க செய்யற அந்த அட்டகாசமான வேலை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வேலை எனக்கு பிடிக்கல, நான் நோயாளி என்ற அமைப்பினை தான் சொன்னேன், ஆகவே அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, அவங்க உற்சவத்துக்கு வெளியே போயாச்சு. கோவிலுக்குள்ள வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலையுடைய கையில கூடையில வச்சுட்டு போயிட்டாங்க. உற்சவம் முடிஞ்சு உள்ளுக்கு வந்து பார்த்தா சிலையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. நினைச்சாங்க பல் பாலஹு, அதாவது இது இப்ராஹிம் தான் செஞ்சிருக்கணும். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது யார் செஞ்சேன்னு சொல்லி. ஃபஸ்அலுஹு, உங்களோட பெரியவர் இருக்கிறாரே கூடாலியை வச்சுட்டு அவர்கிட்ட கேளுங்க. இன்கானு யந்திகூன், அந்த சிலை பேசுமா இருந்தா பேசும் என்று சொன்னாங்க.
அதாவது அந்த சமயத்திலே தான் குர்ஆனுடைய வரலாறு சொல்றாங்க. பல் ஃபஅலஹு கபீருஹும், உங்கள பெரியவர் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பார் என்று சொன்னால் பெரிய சிறை என்றும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் இதை செய்ய வைத்தது என்று சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நான் சொன்ன காரணம் இவர் திருந்தட்டும் என்பதற்காக வேண்டித்தான், அது பொய் அல்ல. இருந்தாலும் எனக்கு மனசுல கொஞ்சம் வேதனை. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய மனைவி சாரா அம்மையார நான் எகிப்து நாட்டை கூட்டிக்கிட்டு போறேன். இடையில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள அரசன் என்ன செய்வான்னு சொன்னா, நல்ல பெண்களை பார்த்து அழகான பெண்களை எடுத்துக்கிடுவான். சாரா அம்மையார் ரொம்ப அழகானவங்க. எந்த அளவுக்கு சொன்னா தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, சாரா அம்மையாருடைய அழகுடைய மறுபாதி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து எழுதுறாங்க. அந்த அளவு அழகானவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு முதலாவதாக ஈமான் கொண்டவர்களும் சாரா அம்மையாரா, குடும்பத்தை சார்ந்தவங்க. அதனாலதான் திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த அமைப்பில சாரா அம்மையாரோட போகின்ற பொழுது ஒரு மன்னன் பிடிச்சுக்கிட்டான். கேட்டா இது யார் என்று சொல்லி, மனைவி என்று சொல்லாம இது சகோதரன் என்று சொன்னாங்க. காரணம், ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன், ஒரு பெண் மற்ற ஆணுக்கு சகோதரி மாதிரி இருக்கிறதானே. அந்த அமைப்பிலே நான் சொன்னேன், கஷ்டம் நடந்துடாம இருக்கு, அநியாயம் நடந்துடாம இருக்கு. இருந்தாலும் அவன் கேட்கல. என் மனைவியுடைய அழகை பார்த்து அவன் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு தேவையில்லாத முறையில நடக்க ஆரம்பிச்சான். கையை நீட்ட ஆரம்பிச்சான். தேவையில்லாத முறையில் நடப்பதற்கு ஆரம்பிச்சான். அந்த சமயத்திலே தான் சாரா அம்மையார் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி குந்து ஆமந்து பிக வ பிரசூலிக வ அஹ்சன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனுஜ்ஜினி மிம்மா அன பிஹி. யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், ஒரு ரசூலின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என்னுடைய உடலை என் கணவனை தவிர வேற யாருக்கும் நான் அனுமதித்தது கிடையாது, தேவையில்லாமல் நடந்தது கிடையாது. அதை வைத்து கேட்கிறேன், ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவாயாக என்று சாரா அம்மையார் துஆ கேட்டார். அந்த சமயத்துல அவன் கைய கால நீட்டினா கைய கால் வேலை செய்ய மாட்டான், மரம் போல ஆயிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. கடைசியில சொன்னானா, இன்னஹா ஷைத்தானுன் ஃபஹ்ருஜஹா மின்னி, இது மனுஷன் அல்ல, இது வேற ஒரு தேவதை போல விளங்குது, அதனால என் சபையை விட்டு வெளியாக்கிடுங்கன்னு சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைக்க வேண்டிய சில விடயங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய அமல் இருக்கு இல்லையா, அமலை வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அரபாவுடைய தினத்தில நோன்பு நோற்றேன், இரவு தஹஜ்ஜத் தொழுதேன், குர்ஆன் ஓதினேன், துஆ செய்தேன். யா அல்லாஹ், உன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக இதை நான் செய்திருக்கிறேன், எனக்கு இந்த நிலைமை சீராக்கித்தா என்று உரிமையோடு கேட்கின்ற ஒரு அருமையான பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமையான வரலாறு எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அப்படியான ஒரு மகத்துவமான காலத்தை தந்திருக்கிறார். ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும். சில நேரங்கள்ல ஏதோ நல்ல அமல் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, செய்ய முடியாத கட்டங்களும் ஏற்படுறதானே. இப்படியான கட்டங்கள்ல அல்லாஹ் என்ன கைவிட்டுடுவானோ என்றெல்லாம் சில நேரங்களை நினைக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நியத்துக்கு கூட அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வாராரு. ஐயுக்கும் முஹம்மத், உங்கள முஹம்மது யாருன்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான். இங்க இருந்து வாரீங்க, நான் இந்த கிராமத்திலிருந்து வாரேன். நாங்கள் எல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள், எப்படி பேசணும், எப்படி கதைக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும் என்ற நாகரிகமே தெரியாது. நாங்க கேள்விப்பட்டு மதீனாவில முஹம்மது என்ற ஒருவர் இருக்கிறாரு, ரொம்ப நல்லவர், சிறப்பான சில வார்த்தைகளை சொல்றாரு, அப்படி அவரிடத்தில் அறிவு பெற நான் வந்திருக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு வந்தேன் என்று சொன்னார்கள். அந்த அருமையான கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல பேசுவாங்க, ரொம்ப வட்டுருக்கமா இருக்கும், அழகா பேசுவாங்க. இஸ்லாத்துடைய தன்மை, பண்பாடு, குடும்ப விஷயம், மக்களோடு நடக்க வேண்டிய முறை எல்லாத்தையும் அழகான முறையை சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால அந்த கிராமவாசி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்க இல்லையா, அத்துணை எனக்கு மனசுல பட்டுடுச்சு. இண்டையில இருந்து இதே அமைப்பிலே தான் நடப்பேன் என்ற உறுதியோடு நான் போகிறேன் என்று சொல்லி ரொம்ப உறுதியோடு போயிட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. போனா அவருடைய ஒட்டக எங்கேயோ இடத்துல குழியில மாட்டி கீழே விழுந்து, இந்த மனுஷனும் கீழே விழுந்து தலை நல்லா அடிபட்டு போச்சு. போயிட்டு பார்த்தா மயக்கம் இல்ல, மௌத்தாவே போயிட்டாரு. யா ரசூலல்லாஹ், நம்ம இடத்துல வந்தவர் மௌத்தாவிட்டாரு, நல்ல பலமான முறை தலை அடிபட்டு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொன்னாங்க, என் அருமை சஹாபாக்களே, நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க அவருக்கு கிட்ட நிக்காதீங்க, கொஞ்சம் எட்டத்துல தள்ளி நில்லுங்க, அவருடைய நிலைமையை சொல்லுகிறேன் என்று சொன்னார். பின்னாடி சஹாபாக்களை அழைத்து சொன்னாங்க, நான் ஏன் உங்களை தூரத்துல கொஞ்சம் நில்லுங்க, ஜனாதாவுக்கு பக்கத்துல நிக்காதீங்க என்று சொன்னேன் என்று சொன்னால்,
இந்த மனிதர் ரொம்ப பசியோட வந்தாரு, ரொம்ப பசி வந்தாரு, நல்லதை கேட்டாரு, இதுல இருந்து நல்லது செய்யணும் என்ற உறுதியோடு போனாரு. செய்ய கிடைக்கல, மௌத்து வந்துடுச்சு. நான் பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய கிருபையினால பசியோடு வந்த இந்த மனிதனுடைய ரூஹுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குகள் சொர்க்கலோகத்து பலத்துருக்கோணம் சீத்தரை நான் கண்டேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அப்படியான ஒரு அந்தஸ்தை எங்களுக்கு வச்சிருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, அதாவது பிறநாளுடைய காலம் வருது. சில நேரங்களில் ஜொலியுடைய காலம் தானே, வேண்டிய மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். பகல் நேரங்களில் இல்லை ராவு நேரங்களில் சுத்திக்கிட்டு வரும் நினைக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாங்க, அக்ல்லல் ஹுரூஜ இதா ஹதஅத்தில் அர்ஜு. இரவு நேரங்களில் மக்கள் தூங்குற அயர்ந்து தூங்குற நேரங்களில் நீங்க தேவையில்லாம திரிய போகாதீங்க. ஏனென்று சொன்னால் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில ஜீவராசியுடைய ஆபத்துக்கள் உங்களுடைய அறிவை, உங்களுடைய வாழ்நாள, உங்களுடைய சுகத்தை கெடுக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்ம கண்கூடா காணுகிறோம். எனவே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான காலத்தை என்ற அளவு நல்ல எண்ணத்தோடு, அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த காலத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமல் தான் என்ன செய்யறது, குர்பானுடைய விஷயம். நம்ம எல்லாம் நிறைய அவருடைய சட்ட திட்டங்கள்லாம் அறிஞ்சிருப்போம். இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்த நாட்டில் 3வது தரத்தில் இருக்கிறோம், 3வது இனம். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் என்று சொல்லி நாலா பக்கமும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒன்று வந்துட்டு சொன்னா அது பூதாகாரமான முறையை விரிவுபடுத்த ஆக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அமல், ரசூலுல்லாஹ் விரும்புகின்ற அமல். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால குர்பான் கொடுக்கின்ற நேரம் நீங்கள் ஒரு வாகனத்தில் 5 மிருகம் தான் ஏற்றணும் என்று சொன்னா அதுக்குரிய மாய்ச்சிங்க. அரசாங்கத்துடைய அனுமதியை போங்க. மாற்று மதத்தவருடைய மனங்கள் புண்படக்கூடிய அளவுக்கு அவருடைய எச்சில்களையும் குப்பைகளையும் ஊத்தைகளையும் தெருக்களிலே போட்டு அந்த சமுதாயத்துக்கு அதை விளைவு வரக்கூடிய எந்த விடயத்தையும் செய்யாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் முஸ்லிம்களை பாதுகாக்கின்ற வார்த்தையை பேசியிருக்கிறார், அந்த அருமையான முறையை காட்டியிருக்கிறார். நாம் ஒருவர் செய்து விட்டோம். அதே மாதிரி சில பேர் போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் போட்டுறது, நாங்க 2 மாடு குர்பான் கொடுத்தோம், இது போட்டோ போடிச்சு வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி இல்லைங்க. குர்பான் இருக்க இல்லையா, யார் ரியல் முஸ்லிம், யார் முஸ்லிம் அல்லாதவன், ஈமான் குறைந்தவன் என்பதனை எடுத்து காட்டுகின்ற ஒரு அமல் தான் இந்த குர்பான். இதனை குர்ஆன் ரஹீம்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இதை போட்டோ பிடிச்சு போட்டு போடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்று சொன்னால் பண்டைய கால முன்னைய கால வரலாறை பார்த்தா இப்படியெல்லாம் போட்டோ பிடிச்சு முஸ்லிம்கள் மிருகவதை செய்கிறார்கள் என்று சொல்லி அதை மாற்று மதங்களுக்கு காட்டி முஸ்லிம்களை பற்றி உள்ள தப்பான எண்ணங்களை வளர்த்த சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த அருமையான அமலை காலத்தை எங்களுக்கு தந்தானோ அதை சிறப்பான முறையில் பின்பற்றி அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அந்த அருமையான காலங்களே கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்தாரோ அந்த நல்லவர்களில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இரக்கமுள்ள யா அல்லாஹ் இந்த நல்ல காலங்களிலே யாருக்கெல்லாம் கண்ணியமான முறையிலே நரக விடுதலையும் ஏனைய பாக்கியத்தையும் கொடுத்தாயோ அந்த நல்லவர்களிலே எங்களையும் எங்களுடைய தாய் தந்தைகளையும் மனைவி மக்களையும் ஆக்கியார் உரிவாயா. எங்களுடைய எதிரான சந்ததியினை சாலிஹான மக்களை ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய இறுதி நேரத்தை களிமாடு வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயா. எங்கள் அடையக்கூடிய கபரை வெளிச்சம் விசாலம் உள்ளதாக்கி வைப்பாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.